இதுல யார் ஏசி மெக்கானிக்? ஐயோ, இவர் மெக்கானிக்கு, நான் அவரோட அசிஸ்டன்ட். எதுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் போட்டு பாக்குறா? மேடம், ஏசி எங்க இருக்கு? என்ன ப்ராப்ளம்? மாடி ரூம்ல இருக்கு. 2 ரூம்ல இருக்கிற ஏசியும் சரியா ஒர்க் ஆகல. காத்து மட்டும்தான் வருது, ஆனா கூலிங் ஆக மாட்டேங்குது. நாங்க பாத்துக்கிறோம் மேடம். பாத்துடலாம் மேடம். ரூம் திறந்துதான் இருக்கு, போய் பாருங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். நல்ல வேலை கண்டுபிடிக்கல. ஆனா நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் நந்தினி. இன்னைக்கு கண்டுபிடிச்சு உன் கதையை முடிக்கிறேன். இது என்ன படிக்கட்டா இல்ல அண்ணா நகர் டவரா? இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. வீடு ரொம்ப பெருசா இருக்கே. எங்க ஆதாரம் கிடைக்குன்னே தெரியலையே. நல்லா செழிப்பா தான் இருக்கா போல் இருக்கு. இந்த ரூம்ல கிடைக்குதான் பார்ப்போம். இதான் அவ சொன்ன ரூமா? யோ, என்ன தேன்னுக்குற? அதான் ஏசி கண்ணு முன்னாடி தொங்குத. போய் ரிப்பேர் பண்ணியா? வந்த வேலையை பாரியா? என்ன பாக்குறான்? இந்தா போ. அப்பாடா, போயிட்டான். இனிமே தொல்லை இல்ல. நாம வந்த வேலையை பார்ப்போம். இவன் இந்த ரூம்ல ஏசி ரிப்பேர் பண்றதுக்குள்ள நம்ம அந்த ரூம்ல தேடுவோம். ஒருவேளை அவன் அந்த ரூமுக்கு வந்துட்டான்னா நம்ம இந்த ரூமுக்கு வந்துடுவோம். ஏப்பா, நல்லா ஏசியை செக் பண்ணு, புரியுதா? அந்த ரூமுக்கு வந்துடாத. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒண்டியவா இருக்கா? இதுக்குள்ள போய் பார்ப்போம். கதவை சாத்திடுவோம். அடேங்கப்பா, வீட்டுக்குள்ள பீரோ வச்சு பார்த்துருக்கேன், ஆனா வீடு ஃபுல்லாவே பீரோ வச்சிருக்காளே. எப்படியே நமக்கு ஒரு தடயம் கிடைக்காமலா போயிடும். பிடிக்கிறேன். முதல்ல இந்த ரூம்ல பார்ப்போம். கக்குசா, ஆவி பறக்குதே. இதுல பார்ப்போம். டேய், என்னதான் பக்கத்து ரூம்ல வரவானா சொல்லல, போடா. ஏசியை போய் ரிப்பேர் பண்றானே, என்ன தொல்லை பண்ணிட்டு. அட, இது தூசி, ஏசி, துப்பாக்கி. நீ ஏசி மெக்கானிக்னு சொன்னதை நினைச்சு நான் நம்பிட்டேன் நினைச்சியா? என்ன முட்டாள்னு நினைச்சியா? நான் ஏசி மெக்கானிக் சொல்லவே இல்லையே, நான் அசிஸ்டன்ட் தானே சொன்னேன். ஏய், வாய் மூடு. நீ மெக்கானிக்கும் இல்ல, அசிஸ்டன்ட்டும் இல்ல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? அப்பாடா, துப்பாக்கி இறக்கிட்டா. என் வீட்டை வேவு பார்க்க தானே வந்திருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. பேசாத. நீ எதையோ தேடிதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆமா, உன்னை அனுப்பி வச்சது யாரு? ஆதியா இல்ல அந்த பார்வதியா? இல்ல, அவங்க யாரும் என்ன அனுப்பல. நீ சொன்னதை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உன்னை இங்கே சுட்டு கொன்னு தோட்டத்துல புதைச்சு நீ வந்த சுவடே தெரியாம என்னால பண்ண முடியும். என்ன இவ சிவப்பு ரோஜாக்கள் படத்துல வர கமல் செய்யற வேலையெல்லாம் சொல்லி பயமுறுத்துறான். இவ்வளவு குடும்பக்காரியா இருப்பான்னு தெரியாம போச்சு. வனஜா ஆண்டியோட அண்ணங்கிற ஒரே காரணத்தினால நான் உன்னை இப்ப உயிரோட விடுறேன். எப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சண்டா சாமி. இன்னொரு தடவை இந்த விஷயத்துல முக்கு நுழைச்ச இந்த மாதிரி மன்னிச்செல்லாம் விட மாட்டேன். சுட்டு தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் நானே ஊந்துருவேன். அப்புறம் ஏன் தள்ளுற? ஓடி போயிடு. ஏமா, கண்ணை வச்சுட்டு போனா எப்படிமா போறது? கையெடுமா. அப்பா, தப்பிச்சண்டா சாமி. இந்த ஏசி மெக்கானிக்கு லஞ்சம் கொடுத்து நந்தினி வீட்டுக்குள்ள போலான்னு போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சே. என்ன பண்றது? ஆனா ஒண்ணு, வனஜாவால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை, இன்னைக்கு அவளால் தான் உயிரே தப்பிச்சோம். இருந்தாலும் இந்த நந்தினி நம்மள துப்பாக்கி காட்டி மிரட்டிடக்கூடாது.
அவளை இருக்கட்டும், உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. என்கிட்ட விளாடுற தங்கச்சி பார்வதிக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணலான்னு பார்த்தா அது முடியாம போச்சே. சி, இருந்தாலும் அந்த நந்தினியை சும்மா விடக்கூடாது. அவளை கையங்களுமா பிடிச்சி கையை காலை கட்டி கண்டெய்னர்ல ஏத்தி காட்பாடி அனுப்பணும். யாரு தங்கச்சி? வந்துட்டமா தங்கச்சி. தங்கச்சி என்னென்ன ஏதோ யோசனையில என்ன கவனிக்காம போயிட்டே இருக்கீங்க? நான் என்னம்மா ஆட்சி எப்போ பிடிக்க போறோம், மக்களுக்கு எப்போ நல்லது செய்ய போறோம் நான் யோசிக்க போறேன். எல்லாம் உன்னை பத்தாமா யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். என்ன பத்தி யோசிச்சுட்டே வந்தீங்க? ஆமா. என்னென்ன சொல்றீங்க? என்னம்மா இப்படி கேட்ட? நீ மித்ராவை பத்தி சொன்னதும் நந்தினி வீட்டுக்கு போயிட்டு மித்ரா நந்தினியை பத்தின ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல்ல, அதை மறந்துட்டியா? அப்ப நான் சொன்னதெல்லாம் ஏதோ உன் மனசோட ஆறுதலுக்காக நான் சொன்ன நீ நினைச்சியாமா? ஆனா நான் அப்படி நினைக்கலமா. அந்த மித்ராவையும் நந்தினியை பத்தி கண்டுபிடிக்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? நந்தினி வீட்டுக்குள்ள எப்படி போனீங்க? தங்கச்சி, நந்தினி வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு ரொம்ப நேரமா நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஏன் நல்ல நேரமா நான் தெரியல, நந்தினி வீட்டுல ஏசி ரிப்பேரா இருந்திருக்கு. அந்த ஏசி ரிப்பேர் பண்றதுக்கு மெக்கானிக் ஒருத்த வந்திருந்தான். அந்த மெக்கானிக் கிட்ட பணத்தை கொடுத்து நானும் மெக்கானிக் வரை உள்ள போயிட்டேன். பரவாயில்ல, என்ன எனக்காக நீங்க ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆமாண்ணே, நந்தினி மித்ராவை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சுதா? அதையாமா கேக்குற? என்னாச்சுன்னு? நந்தினியும் மித்ராவை பத்தின ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டையே நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தனா, திடீர்னு என் கண்ணு முன்னாடி ஒரு துப்பாக்கி என்னைய குறிப்பாகுது. ஆத்தாடின்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா மித்ரா என்ன சொல்றதுக்காக துப்பாக்கி வச்சிருக்கா. அப்புறம் என்னாச்சுன்னு? நந்தினிக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கு தங்கச்சி. வனஜாவோட அண்ணன்றதுனால உன்னை சும்மா விடுறேன், மன்னிச்சு விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிடுன்னு துரத்து விட்டா. எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சேன்னு. அதனாலதான் தங்கச்சி நானும் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். அதனாலதான் நீ வந்ததை கூட நான் கவனிக்கல. சரி, நடந்ததை மறந்துருங்கண்ணே. சரி. தங்கச்சி, ஒரு விஷயம். என்னண்ணே? நான் கூட நந்தினி கிட்ட இருந்து எந்த ஆதாரம் கிடைக்கலையேன்னு வருத்தத்துல இருந்தேன். ஆனா இப்ப நந்தினிக்கே தெரியாம ஒரு ஆதாரம் நமக்கு ஒரு கிடைச்சிருக்கு. நந்தினிக்கே தெரியாம நந்தினி கிட்ட இருந்து ஒரு ஆதாரமா? எப்படின்னு? நந்தினி என்கிட்ட துப்பாக்கியை காட்டி பேசும்போது வனஜா ஆண்டியோட அண்ணங்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னான். அப்போ அவ வனஜாவை ஆண்டின்னு உரிமையோட சொல்லும் போது அவளுக்கும் வனஜாக்கும் ஏதோ நெருக்கமான பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நந்தினி சொல்லும் போது எனக்கு இது தோணல, ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு தங்கச்சி. தங்கச்சி, வனஜா, நந்தினி, மித்ரா இவங்க 3 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல தங்கச்சி, ஆதிக்கடவுர் பரம்பரைக்குள்ளே ஒரு கருப்பு ஆடு இருக்கு தங்கச்சி. வனஜாமா மித்ராவோட நெருக்கமா இருக்கிறதுனால வனஜாமாவுக்கும் நந்தினிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்கிற சந்தேகம் என் மனசுக்குள்ள ரொம்ப நாளாவே இருக்குன்னு. அது இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு. இத நம்ம சும்மா விடக்கூடாது தங்கச்சி. நீங்க இப்ப சொன்னதை வச்சு நாம எதுவுமே செய்ய முடியாதுன்னு. பலமான ஆதாரம் வேணும், அப்போதான் நாம இதை வெளியில சொல்ல முடியும். நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி, ஆதாரத்தை நான் எப்படியே கண்டுபிடிச்சிடுறேன். சரிங்கண்ணே, நீங்க கிளம்புங்க. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னம்மா நீ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? தங்கச்சிக்காக அண்ணன் இது கூட செய்ய மாட்டனா? சரிண்ணே, நான் வரேன். சரிம்மா, நீ போமா போ. நந்தினி, உனக்கு நான் அடிக்கிற சாவுமணி. என்னடா இது? அங்க என்னடானா அகிலா சோழி உருட்டுறா, இங்க என்னடானா இவ சோழி உருட்டிட்டு இருக்கா. இப்படி மாத்தி மாத்தி சோழி உருட்டி யாரு மண்டையாவது உருண்டா சந்தோஷம்தான்.
ஆண்டி வாங்க ஆண்டி, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், நான் நிக்கிறேன். என்ன நந்தினி இதெல்லாம்? அகிலாண்டேஸ்வரி நம்பூதிரிய வச்சு அக்னிகுண்ட யாகம்லாம் பண்ண போறதா சொன்னீங்கல்ல, அதான் கல்யாண நாளன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓ, ம். என்னடா இது? என்ன பாக்குறாரு இவங்க? ஆ, எனக்கு வேண்டியவங்க தான், நீங்க தாராளமா சொல்லுங்க. நீங்க கேட்ட அந்த நாள்ல ஒரு மரணம் நிச்சயம். ஆண்டி, உன்னோட முடிஞ்சிரும்னு உறுதியா சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து மேலும் சில மரணம் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட மரணங்களா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. ஆனால் கண்டிப்பா ஒரு மரணம் நிச்சயமா நடந்தே தீரும். அந்த மரணத்தை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒன்று நடந்து கல்யாணம் தடப்பட்டு போச்சுன்னா அந்த அக்னி குண்டத்துல நான் இறங்கிடுவேன். இருத்த கூடாது நந்தினி. எவ்வளவு குலதெய்வத்தை குளிர வைக்கணும். அப்பதான் நினைச்சதெல்லாம் நாகதேவி நடத்தி கொடுப்பா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க குலதெய்வம் நாகதேவி அம்மனுக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சரி சாமி, நாளைக்கு அந்த பூஜையையும் நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்க. நல்லது. ஆமா, கல்யாணம் யாருக்கு? என்னோட தங்கச்சிக்கு தான். அப்போ அந்த பூஜையில கண்டிப்பா அவங்க கலந்துக்கணும். நான் அவளை வர வைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன். அப்ப நான் வரேன். சரி சாமி. ஆண்டி, டீ காஃபி எடுத்துட்டு வரவா? நந்தினி, எதுவும் வேணாம். நான் விருந்தே சாப்பிட்டிருக்கேன். என் காது ஃபுல்லா இப்ப சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. இங்க பாரு நந்தினி,
அந்த ஜோசிய சொன்ன மாதிரி நீ நல்லபடியா நாளைக்கு பூஜை செஞ்சு முடிக்கிற. நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அகிலா எழவு வேணும். கண்டிப்பா ஆண்டி. நான் கிளம்புறேன். இப்ப எதுக்காக நந்தினி கால் பண்றா? ஹலோ நந்தினி. மித்ரா, எங்க இருக்க? நான் ரூம்ல தனியா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நல்ல விஷயம்தான் மித்ரா. அதை உன்கிட்ட சொல்லதான் கால் பண்ணேன். நல்ல விஷயமா? நமக்கு நல்ல விஷயம்னா அது அப்போ அகிலாண்டீஸ்வரிக்கு கெட்ட விஷயம்தான். சொல்லு சொல்லு. கெட்ட விஷயம் மட்டும் இல்ல, துக்க விஷயமும் கூட. துக்க விஷயமா? என்ன சொல்ற நந்தினி? யார் மண்டையை போட போறாங்க? நீ யாருக்கு குறி வச்சிருக்க? நான் யாருக்கும் குறி வைக்கல. ஆதி உன் கழுத்துல தாலி கட்டணும், அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். ஆனா அந்த நாள்ல ஒரு மரணம் இல்ல 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 இல்ல, ஒண்ணுக்கும் மேற்பட்ட மரணம்னு நம்பூதிரி சோழி போட்டு பார்த்து சொல்லிருக்காரு. நம்பூதிரி சோழி போட்டு பார்த்தாரா? ஆமா மித்ரா, நான் நம்பூதிரிய வர வச்சு உன் கல்யாண விஷயத்தை கேட்கும்போது அவர் சோழி போட்டு பார்த்து உன் கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு மரணம் நிச்சயம்னு சொல்லிருக்காரு. அந்த ஒண்ணு யார் நந்தினி? பார்வதியா இல்ல அகிலாவா? யாரா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அப்புறம் உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குல தெய்வத்துக்கு சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ண சொல்லிருக்காரு. நல்ல விஷயம் தானே நந்தினி, நீ உடனே ஏற்பாடு பண்ணு. நாளைக்கு நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மித்ரா. அந்த பூஜையில நீயும் அவசியம் கலந்துக்கணும். அத சொல்லதான் இப்ப நான் உனக்கு கால் பண்ணேன். நானா? நோ 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 நோ, என்னாலலாம் கலந்துக்க முடியாது. கல்யாணம் வரைக்கும் என்ன வீட்டை விட்டு வெளியிலயே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உனக்காக தான் பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். கல்யாண பொண்ணு நீ கட்டாயம் பூஜையில கலந்துக்கணும், நம்பூதிரி சொல்லிருக்காரு. மித்ரா, உனக்காக ஏற்பாடு பண்ற பூஜையில நீ கலந்துக்கலனா எப்படி? நீ சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது நந்தினி. ஆனா அந்த அகிலாண்டீஸ்வரி கிட்ட நான் என்ன சொல்லி ஏமாத்த முடியும்? நோ, அது ரொம்ப ரிஸ்க்குப்பா. ரிஸ்க் ஈஸி எல்லாம் நம்ம மனசை பொறுத்தது. அந்த அகிலாண்டேஸ்வரோட வீட்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய கேம் விளையாடிக்கிட்டு இருக்க? இதை விட பெரிய ரிஸ்க் வேற என்ன இருக்கு சொல்லு. சரி, ஒண்ணு பண்ணு. பிசினஸ் சம்பந்தமா அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு சொல்லு. அகிலாண்டேஸ்வரி ஒரு பிசினஸ் உமன், அதனால அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வெளியில அனுப்பி வைப்பான். சரி, நான் ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் பண்ணாத. கண்டிப்பா நாளைக்கு நீ பூஜையில கலந்துக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அகிலாவை எப்படியாவது சமாளிச்சு வந்து சேரு. நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். பூஜைக்கு போயிட்டு உடனே வர முடியாது. எவ்வளோ நேரத்துல திரும்பி வர முடியும்னு தெரியாது. அகிலா கிட்ட என்ன சொல்லிட்டு போலாம்? இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சு? இதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க. ஆமா, நந்தினி பண்ற அந்த ஸ்பெஷல் பூஜைக்கு நீ போலியா? போனோம் ஆண்டி. நந்தினி வேற ஃபோன் பண்ணி கிளம்பி வர சொல்லிட்டா. நான் அகிலா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஐடியா. என்ன ஐடியா ஆண்டி?